கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்தார், நம்முடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணினார், நம்மை நடத்தினார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொன்னா இன்னும் அநேக நன்மைகளை நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் ஒரு நன்றியுள்ள இருதயம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கு மேலாக அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு ஜீவனை கொடுத்ததினாலே இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். இதுக்கு நன்றி செலுத்தினாலே போதும். அல்லேலூயா. அதை செஞ்சாரு நன்றி, இதை செஞ்சார் நன்றி, நல்லதுதான் சொல்றது. ஆனா எல்லாவற்றுக்கு மேலாக நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அதற்கு நன்றி சொல்லணும். அல்லேலூயா. நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, அதற்காக நன்றி சொல்லணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 நன்றி சொன்னாலும் போதாது. என்றால் உலகத்திலே பலவிதமான சூழ்நிலைமையிலே ஜனங்கள் இருக்கிறார்கள். இன்று இருக்கிற நாளை பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட இடங்களிலே கர்த்தர் நம்மை அற்புதமாக நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மே மாதம் 1ஆம் தேதியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லேலூயா ஒரு வசனத்தை கொடுத்து அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேற்றப் போகிறார். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்கிறதான வார்த்தை, அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. ஆமா, தேவன் அவர் காரியங்களை வாய்க்க செய்தார். எவ்வளவு ஞானமுள்ளவனா இருந்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவன் ஒரு தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அதுவரை எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டார்கள், எத்தனை பேர் மரித்து போனார்கள், எத்தனையோ பேர் தோல்வி அடைந்தார்கள். ஆனால் இவனுடைய நாட்களிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அல்லேலூயா. தேவனை தேட, மற்ற ராஜாக்கள் தேவனை தேடவில்லை. ஆனால் இவனோ என்ன செய்தான்? தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. இந்த வசனத்தின் பின்பகுதி தான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. எது? அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை என்ன செய்தார்? வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தரை தேடின நாட்களில், வேற எந்த நாட்களிலும் அவன் காரியங்கள் வாய்க்கவே இல்லை. எவ்வளோ முயற்சி செய்திருப்பான், எத்தனை நாள் தோல்வி அடைந்திருப்பான். ஆனா இந்த வசனம் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாய் சொல்லுது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை என்ன செய்தார்? வாய்க்க செய்தார். 365 நாள் இருக்கிறது. 365 நாட்கள்ல நம்ம இப்படி மாதம் 1ஆம் தேதி எல்லாம் நம்ம கர்த்தரை தேடினா எத்தனை நாள் கர்த்தரை தேடுகிறோம்? 12 நாள் தேடுறோம். 12 மாதங்கள்ல 12 நாட்கள் நம்ம தேடுகிறோம். அப்போ இந்த 12 நாட்கள்ல கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. மீதி இருக்கிற 252 நாட்களிலும் என்ன செய்வார்? 352 நாட்களிலும் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ண மாட்டார். கர்த்தர், நல்லா அந்த வசனத்தை பாருங்க. அவன் கர்த்தரை தேடின நாட்களில், எந்தெந்த நாள்ல அவன் கர்த்தரை தேடினானோ அந்தந்த நாளிலே கர்த்தர் அவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார். அப்படின்னா அவன் தேடாத நாட்கள்ல கர்த்தர் அவன் காரியங்களை என்ன செய்யல? வாய்க்க பண்ணல. அல்லேலூயா. நம்மளும் எவ்வளவு காரியங்களை முயற்சி செய்யறோம், அநேக காரியங்களே நம்ம முயற்சி செய்யறோம். அந்த காரியங்கள் நமக்கு வாய்க்கவில்லைன்னா அந்த முதல் பகுதியை நம்ம தவற விட்டுட்டோம்னு அர்த்தம். முதல் பகுதியை தவற விட்டு அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் அப்படிங்கிற ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அது நமக்கு வாய்க்காது. ஏனென்றால் எப்போது அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்றால் அவன் கர்த்தரை தேடின நாட்களில். அல்லேலூயா. அப்போ 365 நாட்கள்ல எந்தெந்த நாட்கள்ல நம்ம கர்த்தரை தேடுகிறோமோ அந்த நாள்ல தான் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். 365 நாட்களும் நம்ம ஆண்டவரை தேடினா 365 நாட்களும் வாய்க்கும். அல்லேலூயா. 365 நாட்களிலும் நம்ம செய்கிற காரியங்கள் வாய்க்கும். ஆனா கர்த்தரை தேடாம நம்ம என்னதான் செஞ்சாலும் காரியங்கள் வாய்க்காது. அல்லேலூயா. அதனால இந்த வசனம் நமக்கு முக்கியமான 2 காரியங்களை சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அவன் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அல்லேலூயா. தேவனை தேடுவதற்கு அவனுடைய மனதிலே ஒரு இணக்கம்,
ஆமா, நான் கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம், ஒரு தாகம் அவன் மனதுல இருந்துட்டே இருந்தது. அப்படி இருந்ததுனால அவன் கர்த்தரை தேடினான். அப்படி அவன் கர்த்தரை தேடினதுனாலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினான். முதல்ல மனது ரொம்ப முக்கியம். நம்ம கர்த்தரை தேடுறதுக்கு சூழ்நிலைமைகளோ சந்தர்ப்பங்களோ எல்லாம் முக்கியம், நம்முடைய மனது ரொம்ப முக்கியம். இங்க சொல்லப்படுறதுனால்தான் தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவனுடைய மனதிலே ஒரு பெரிய சந்தோஷம், அவன் மனதிலே கர்த்தரை தேட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, அந்த மனது இணக்கம், ரொம்ப இணக்கமா இருக்கிறான்னு சொல்லுவோம்ல. ஆமா, கர்த்தரோடு கூட ஒரு நல்ல இணக்கம், கர்த்தரை தேட வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவனுடைய உள்ளத்துல இருந்தது. அந்த வாஞ்சையின்படியாக அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தரை தேடின நாட்களிலே அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, நம்ம எந்தெந்த நாட்களிலே தோல்வி அடைந்து இருக்கிறோமோ, எந்தெந்த நாட்களிலே நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கவில்லையோ, அந்த நாளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த நாளையில நம்ம கர்த்தரை தேடி இருக்க மாட்டோம். கர்த்தரை தேடி இருந்தா என்ன நடக்கும்? வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அநேக காரியங்களை நம்ம செய்கிறோம், பல காரியங்களை செய்கிறோம், அதெல்லாம் நமக்கு வாய்க்கிறது இல்லை. ஆனா வாய்க்கணும்னா இந்த வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை நம்ம செய்யணும். அல்லேலூயா. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஏதோ ஒரு கண்டிஷனோட தான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, எல்லாருக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவே இல்லை ஆண்டவர். கூட்டத்தை பார்த்து நீங்க என்ன உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, நீங்க நல்லவங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் அது நடக்காது. ஏன்னா முதல் பகுதியாக கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. வசனம் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபத்துல கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள் சொல்லல. என்ன சொல்லி இருக்குது? விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப எல்லாம் கண்டிஷனோட தானே, எல்லாமே ஒரு நிபந்தனையோடு தான். அது எளிய நிபந்தனை. இப்ப கர்த்தரை தேடுகிறதுக்கு என்ன வேணும்? நமக்கு பணம் வேணுமா? வேற என்ன வேணும்? ஒன்னும் தேவையில்லை, மனது மட்டும்தான் வேணும். கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒரு மனிதனுக்கு பணம் தேவையில்லை, அவனுக்கு சுகம் தேவையில்லை, அவனுக்கு என்னதான் தேவை? மனசு. கர்த்தரை தேடுகிற ஒரு மனது இருந்தா கண்டிப்பா கர்த்தரை தேடுவோம். அப்படி தேடும் போது அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப இந்த பாலிசிய, இந்த தத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்க்கிமிடிஸ் தத்துவம் மாதிரி ஒரு தத்துவம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது. கிறிஸ்டியன் பிலாசபி ஆல்சோ என்னது ஒரு பிரின்சிபல் இருக்குது. அந்த பிரின்சிபல் என்ன அப்படின்னா, கர்த்தரை தேட மனது இருந்தா கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை தேடினோமானால் அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப இங்கே இந்த மனிதனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? உசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் கர்த்தரை தேட மனதிணங்கி இருந்தான். அல்லேலூயா. கர்த்தரை தேட மனதிணங்கி இருக்கும் போது அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறது இல்லை? கைவிடுகிறது இல்லை. அப்படிதான் சொல்லி இருக்குது. ஆமா, கர்த்தரை தேடுகிறவை நீர் கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. கைவிடுகிறது இல்லை. தேடினா வாய்க்க பண்ணினாரு, வாய்க்க பண்ணுகிறாரு. இப்போ தேடினவங்களை அவர் கைவிடுறது இல்லை. அல்லேலூயா. கைவிடாம இருக்கிறதுனாலதான் நம்ம செய்கிற காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு காரியம் வாய்க்க வேண்டுமானால் அதற்கு முதலாவதாக நாம் தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. தேவனை தேடினோமானா தேவன் அந்த காரியத்தை நிச்சயமாக நமக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் சொல்லி இருக்கிறது. ஆமோஸின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. கத்தோலிக்க வேதாகம் சொல்லுது, என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் வாழ்வீர்கள். நம்ம வாழணும்னா, நம்ம நல்லா வாழ்ந்திருக்க வேண்டுமானால் நம்ம கர்த்தரை தேடணும். அந்த இஸ்ரவேல் வம்சத்தார் என்றால் நம்ம எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தார் தான். அல்லேலூயா. பிறப்பின்படியாக அல்ல, ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே நாமும் இஸ்ரவேல் வம்சத்தார். அந்த இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்ன தேடுங்க, அப்போ நீங்க பிழைச்சுக்குவீங்க. அல்லேலூயா. பிழைப்பீர்கள் என்றால் உயிரோடு இருக்கிறது இல்ல, வாழ்ந்திருப்பது. நம்முடைய வாழ்க்கையில நான் வாழ்ந்திருக்கிறோம், நல்லா வாழ்ந்திருக்கிறோம் அப்படி சொல்றோம்ல. அப்படி வாழ்ந்திருக்கணும்னா என்ன சொல்லி? என்னை தேடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நேரடியாக சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்கே
நாலாம் புஸ்தகத்தை எழுதின அந்த எழுத்தர் சொல்லுகிறார், அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினான். இப்ப நேரடியாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானா நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் வாய்க்கணும். வாய்க்கணும்னா நடக்கணும். வாய்க்கணும்னா நடக்கணும். நடக்கணும்னா நம்ம கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. கர்த்தரை எங்க போய் தேடுறது? கர்த்தரை எங்க போய் தேடுறது? வேதத்துல தான் தேடணும். அல்லேலூயா. அதுக்குதான் 1 சங்கீதம் 1, 2, 3 வசனங்கள் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறது அல்லவா? அந்த 1, 2, 3 வசனங்கள் விதமாய் சொல்லி இருக்கிறது. நடவாமலும் ஆ ஆ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படி கர்த்தரை தேடுறது? கர்த்தரை எங்க போய் தேடுறது? அதான் சொல்லி இருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியம். அல்லேலூயா. அவன் கர்த்தரை தேட மனதிணங்கி இருந்தான்னு சொல்லி இருக்கிறத. அப்படின்னா என்ன? கர்த்தர் மேல் ஒரு பிரியம். அந்த கர்த்தர் மேல் பிரியமாயிருக்கிற மனுஷன் இந்த வேதத்தின் மேல் பிரியமாயிருப்பான். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க என்ன பிடிக்கும்னு அர்த்தம்? இந்த வேதம் பிடிக்கும்னு அர்த்தம். இந்த வேதம் ரொம்ப பிடிக்கும். இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. அப்படியானா நம்ம செய்கிறது வாய்க்கணும்னா இந்த வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரை தேடுகிறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தரை வேறு எங்கேயும் தேட முடியாதுங்க. இங்கே நம்ம ஆலயத்துக்கு வர்றோம். இந்த ஆலயம் எல்லா ஜனங்களும் கூடி வருவதற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். அல்லேலூயா. இங்க வந்து நம்ம ஆண்டவரை தேடுறதில்ல, ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆனா ஆண்டவரை எங்க போய் தேடுறது அப்படின்னா இந்த வேதத்துல தான் தேடணும். இந்த வேதம் தான் ரொம்ப முக்கியம். இந்த வேதத்துல தேடுங்கள், தேடுங்கள், தேடினால் கண்டடைவீர்கள். அப்படிதான் சொல்லியிருக்கு. என்னை தேடினா என்ன செய்வீங்க? கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படியானா இந்த வேதத்தை நம்ம ரொம்ப பிரியமா இருக்கணும். எப்படி ஆண்டவரிலே பிரியமா இருக்கிறோமோ அப்படி இந்த வேதத்தின் மேலும் பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. சில நான் பார்த்திருக்கேன், சிலர் இப்படி கிறிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ரொம்ப ஜனங்கள் அப்படியெல்லாம் காலையில் எழுந்த உடனே வேதத்தை எடுத்து ஒரு முத்தம் கொடுத்து அப்புறம் பைபிள் வாசிக்க ஆரம்பிப்பாங்க. என்னென்ன அர்த்தம்? அந்த வேதத்தை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? தேவனை நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த வேதத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்கள் தேவனை நேசிக்கிறார்கள். அப்படி நேசிக்கும் போது கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. தேவனை நேசிக்க, ஆண்டவரை தேடுவதற்கு மனதிணங்கிறதை போல ஆண்டவரை நம்ம அப்படி தேடணும். அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் செய்வதெல்லாம் வாய்ச்சா எப்படி இருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த காரியம் செஞ்சாலும் அது வாய்க்குது. நமக்கு ஒரு நல்ல ஒரு குழம்பு வைக்கவே வாய்க்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமா, ஏதோ செய்யறோம், ஏதோ வந்து முடியுது. ஆமா, இப்படி இருக்கணும்னு கெஸ் பண்ணி செய்யறோம், கடைசியில் அது எப்படியோ வந்து முடியுது. ஆனா ஒருவன் கர்த்தர் மேல் பிரியமா இருந்தான் என்றால் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தோம், தேடினவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. கர்த்தரை தேடினவர்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. அவர்கள் செய்கிறதெல்லாம் என்ன நிச்சயமாக வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு தெரியும், சகேயுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின வருஷம் 19ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சகேயு கர்த்தரை தேடினான், எப்படியாயில் அவரை பார்க்க வேண்டும் என்று அத்தி மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்திருந்தான். அவனுக்கு ஒரு வாஞ்ச, நான் இந்த ஆண்டவர் பார்க்கணும், அவர் எப்படி இருக்கிறார்னு பார்க்கணும். அப்படின்னா அவன் கர்த்தரை பார்ப்பதற்கு மனதிணங்கி இருந்தான், அவன் விருப்பமா இருந்தான். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவன் தான் பார்த்துலாம். எல்லாரும் சொல்றாங்க இயேசு அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே, நம்ம போய் அந்த இயேசு எப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு இயேசுவின் மேல ஒரு வாஞ்சை உடையவனாக அவன் அத்திமரத்தின் மேலே வந்தான், உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது என்று நமக்கு தெரியும். அல்லேலூயா. இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே என்று அவனுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? கர்த்தரை தேடினா நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா.
சகைய மாதிரி தேடணும், வாஞ்சியோடு தேடணும், மரத்து மேலே ஏறியிருந்தான். அவங்க வேதம் சொல்லி குள்ளனா இருந்தபடினாலே, அப்படின்னா குள்ளனாவன் மரத்தின் மேல ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எந்த கஷ்டப்பட்டனாலும் நான் ஆண்டவரை பார்த்துருவேன். ஆண்டவர் மேல அவனுக்கு ஒரு ரொம்ப பிரியமாயிருச்சு, பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. அந்த ஆசைக்காக அவன் மரத்தின் மேல ஏறினான். கர்த்தர் அவனுடைய ஆசையை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அவனுடைய ஆசையை மட்டுமல்ல, அவன் எதிர்பார்க்காத காரியங்களையும் ஆண்டவர் அவனுக்கு செய்தார். அவனுடைய வீட்டுக்கு போனார், வீட்டிலே தங்கினார், அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். நீயும் இவனும் ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே என்று சாட்சி கொடுத்தார். எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். யோசித்து பாருங்க. கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. அதுக்கு மனசுல ஒரு வாஞ்சை இருக்கணும், கர்த்தர் மேல ஒரு வாஞ்சை. எப்ப பார்த்தாலும் நம்ம அதான் சொல்றேன், நமக்கு ஒருவர் ஒரு செய்தி அனுப்பியிருக்காருன்னா பல முறை இதை வாசிக்கிறோம். அதை டிலீட் பண்ணாம வச்சிருந்து பல முறை வாசிக்கிறோம். ஏன்னா அவங்க மேல நமக்கு ரொம்ப புரியும். முந்தைய நாட்கள்ல கடிதம் வரும், ஒருவருக்கு ஒருவர் ரொம்ப விருப்பமா இருந்தா அந்த கடிதத்தை பத்திரமா வச்சிருப்பாங்க, திரும்ப திரும்ப வாசிப்பாங்க. ஏன்னா அவங்க மேல ரொம்ப பிரியம். அதே போலதான் இந்த கர்த்தர் மேலே வாஞ்சையா இருக்கிறார் என்றால் இந்த வேதத்தின் மேல் ஒரு வாஞ்சை. அல்லேலூயா. அப்படி வேதத்தின் மேல் வாஞ்சை வந்துட்டா அவங்க இரவு பகலாக அதை தியானிப்பார்கள். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் பேருக்காக வாசிக்கிறார்கள். தினம் எத்தனை அதிகாரம்? ஒரு அதிகாரம். தினம் எத்தனை அதிகாரம்? 5 அதிகாரம். அது எதற்கு? அவர்களுடைய அந்த கர்த்தரை தியானிக்கிற இருக்குல்ல, அவருக்கு அந்த 5 அதிகாரம் வாசித்தாதான் ஒரு நிம்மதி இருக்கு, அதனால வாசிக்கிறாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லி இருக்கிறது, இரவும் பகலும் அவனுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன்னா இரவும் பகலும் அவன் கர்த்தரையே நினைத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தரையே நினைத்து கொண்டிருக்கிறதுனால்தான் அவன் கர்த்தரை தேடுகிறான். அல்லேலூயா. நமக்கு தெரியும் ஒரு வசனம் சொல்லி, நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லி இருக்கிறது. நீதிமொழி 16:33 சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால். காரிய சித்தியோ, காரிய சித்தின்னா காரியம் நடக்கிறது, வாய்க்கிறது. காரிய சித்தி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நடந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ காரிய சித்தி நம்முடைய முயற்சிகள்னாலே வராது, நம்முடைய திறமையினாலே வராது, அது கர்த்தரால் வரும். காரியம் நடக்கிறது கர்த்தர். கர்த்தர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அது ஒரு பிசினஸா இருக்கட்டும், அது ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், அது ஒரு படிப்பா இருக்கட்டும், எதுனாலும் நமக்கு அதை நடக்கணும், காரிய சித்தி அல்ல வாய்க்கணும் அப்படின்னா அது நம்மாலே ஆகாது, அது கர்த்தராலே தான் ஆகும். கர்த்தர் தான் காரியங்களை என்ன செய்கிறார்? வாய்க்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. நமக்கு நன்றாய் தெரியும், யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் விதமாய் சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 39:2-3 வசனங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார். நடக்குதுன்னு அவன் சொல்லல, அவன் கூட ஒரு காரியத்தை புரிந்து கொண்டான். அவன் அந்த போர்த்திபார் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டான். என்ன புரிந்து கொண்டான்? இவன் செய்கிற காரியங்கள் வாய்க்கிறது, நடக்கிறது, ரொம்ப திறமைசாலி, நல்ல திறமையா செய்யறான், அந்த காரியம் நடக்குதுன்னு அவன் நம்பல. இங்க சொல்றாரு, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அவன் எஜமான் கண்டான். அல்லேலூயா. அவனுக்கு கூட இருக்குது இது சாதாரணமா இவன் எதை செஞ்சாலும் நடக்குதே, அப்ப இவன் ரொம்ப பெரிய திறமைசாலி, நமக்கு கிடைச்சது ஒரு பாக்கியம் அப்படின்னு அவன் நினைக்கல. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று அந்த போர்த்திபார் கண்டு கொண்டான். இதுல இருந்து என்ன தெரியும்னா, நம்ம செய்யற காரியங்கள் நம்மாலே நடக்காது, நம்மாலே வாய்க்காது, தேவனாலே தான் நடக்கும். தேவன் தான் அதை வாய்க்க பண்ணணும். அப்ப அந்த தேவனை உறுதியா பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, ஆமா, தாவீது ஒரு ஜெபம் பண்றான் பார்க்கணும். ஆமா, 18ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்துல தாவீது ஒரு விண்ணப்பம் செய்கிறான். 18:25 ஒரு விண்ணப்பம். 18:25 தானா? யோசுவா 18:25 படிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார் இல்லையா? அந்த விஷயம்ல இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டருளும், என் காரியத்தை வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. என் காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று தாவீது ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அவன் ராஜாவா இருந்தாலும் அவனுடைய திறமையினாலோ அவனுடைய பணத்தினாலோ காரியங்கள் நடப்பதில்லை.
கர்த்தர் தான் காரியத்தை வாய்க்க பண்ணணும் அப்படின்னு தாவீது நம்பினான். அல்லேலூயா. பாருங்க, தாவீது ஒரு ராஜா சாதாரணமா என்ன நினைப்பான், என்கிட்ட பணம் இருக்குது, படை இருக்குது, எல்லா திறமையான மனுஷங்கள்லாம் இருக்கிறாங்க, நான் அதை செஞ்சிருவேன், அது நடக்கும் அப்படின்னு தாவீது நம்பல. தாவீது என்ன செய்ய, தாவீது ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவரே, கர்த்தாவே, என்னுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. என்னுடைய காரியங்களை வாய்க்க. அப்போ ராஜா கூட புரிந்து கொண்டிருந்தான், போர்த்திபார் கூட புரிந்து கொண்டிருந்தான். என்ன புரிந்து கொண்டிருந்தான்? நான் செய்கிறது என்னாலே நடக்காது, என்னாலே ஒன்றும் ஆகாது, ஆனா கர்த்தரால் எல்லாம் ஆகும் அப்படின்னு கர்த்தரையே சார்ந்திருந்தான். கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டிருந்தான். இந்த மே மாதத்திலேயும் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடு, அப்ப நீ பிழைப்பாய். அல்லேலூயா. என்னை தேடு, நான் உன் காரியங்கள் வாய்க்கும். அல்லேலூயா. என்ன தேடாம நீங்க எவ்வளவு காரியங்கள் செஞ்சாலும் அது வாய்க்காது. ஆகவே முதலாவது என்ன செய்யுங்கள்? என்னை தேடுங்கள். அல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலும் அங்கே யோசேப்பை குறித்து சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 39:23. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ, கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால், ரெண்டு காரியத்தை சொல்றார். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ, அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. இப்ப பாருங்க, போர்த்திபார் மட்டும் அப்படி தெரிஞ்சுக்கலங்க, போர்த்திபார் மட்டும் புரிந்து கொள்ளல. இப்போ சிறைச்சாலை அதிகாரியும் அதை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும். யோசேப்பு ஒரு காரியத்தை செஞ்சா அது நடக்குது, அவன் திறமைசாலின்னு சொல்ல, அவனுக்குள்ளே இருக்கிற கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிறார். அதுதாங்க இன்றைய அந்த சப்ஜெக்ட். அதுதான், நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர் தான் அதை வாய்க்க பண்ணணும். நாம தேடினாதான் அது வாய்க்கும், நம்ம தேடினாதான் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அப்போ எந்த காரியத்தை செய்தாலும் நாம் கர்த்தரை தேடிக்கொண்டு அதை செய்தால் அந்த காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. இல்லாவிட்டா எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த காரியங்கள் நடக்காது. நமக்கு யாரு? கர்த்தர் கூட இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் எலியேசர் ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. 24ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். இங்க ஆபிரகாம் எலியேசரை அனுப்பும் போது விதமாய் காரியம் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ போ, காரியம் நடக்குன்னு அனுப்பி வைக்கல. நீ போ, என் மகனுக்கு ஒரு பொண்ணு பாரு, எப்படியாவது அந்த பொண்ணு கிடைக்கும், நீ கூட்டிட்டு வான்னு சொல்லல. சொல்றாரு, நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். அதான் அதான் அதுல இருக்கு, வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. நாம் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்போ வாய்க்க பண்ணுகிற தேவனை முதல்ல தேடணும். இல்லையா? சொல்லுமா, ஒரு நல்ல ஒரு ஏதோ நமக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்னு ஒரு ஸ்கேன்ல சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு டாக்டரை தேடி போறோம். அந்த டாக்டர் ரொம்ப எக்ஸ்பர்ட், அதுல நல்ல திறமைசாலியான ஒரு டாக்டர். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் அவரிடத்துல போனால் அவர் இந்த வியாதியை கண்டுகொள்ளுவார், அவர் எனக்கு அதற்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பார், என்னுடைய வியாதி சுகமாகும். அல்லேலூயா. அப்போ அந்த டாக்டர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. அல்லேலூயா. அப்போ அதே மாதிரி நம்ம கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு கர்த்தரை தேடிக்கொண்டு நம்முடைய காரியங்களை எல்லாம் செய்வோமானால் கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அப்போ சிறைச்சாலை அதிகாரியும் சொல்லுகிறான், உன் பிரயாணத்தை வாய்க்க கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆபிரகாமும் சொல்லுகிறார், கர்த்தர் உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். அப்போ ஆண்டவரை அறியாத மனுஷன் கூட சொல்லுகிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிரயாணத்தை, நம்முடைய எந்த காரியத்தையும் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நாம ஜஸ்ட் தேடுறோம், நம்ம ஜஸ்ட் செய்யறோம், நம்ம ஜஸ்ட் ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஆனா அது யாராலே நடக்குதுன்னா நான் நம்புகிற தேவனாலே நடக்கிறது. அப்போ யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடினோம்னா நம்முடைய காரியங்கள் கண்டிப்பாக அது வாய்க்க பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சும்மா வாய்க்க பண்ண மாட்டாரு, அவரை தேடினா அவர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதான் ரொம்ப அருமையா சொல்றாங்க, கர்த்தரை தேடின நாட்களில் அவன் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா.
2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து ஆ கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு ஆ, யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆ, அப்படியே யூதா ஜனங்கள் ஆ, கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். ஆ, யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து ஆ, அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். ஆ. அப்பொழுது கீழே அப்பொழுது கீழே பாத்தீங்கன்னா அவர்கள் தேடினார்கள். அப்பொழுது கர்த்தர் அவருடைய யுத்தத்திலே அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார். கர்த்தருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினார். வேதத்தின் எல்லா பகுதியும் ஒரே ஒரு சத்தியத்தை தெளிவாய் சொல்லி இருக்கிறது. நம்முடைய காரியங்கள் நடக்கணும். என் காரியம் நடக்கணும்னா என்னாலே நடக்காது, எனக்காக ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என் காரியங்களை அவர் தான் வாய்க்க பண்ணுகிறது. நான் ஜஸ்ட் அதை செய்கிறேன், ஜஸ்ட் அதை ட்ரை பண்றேன். ஆனா என்னாலே அது நடக்காது. ஆனா நான் தேடுகிற கர்த்தராலே அது நடக்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தரை தேடினா கர்த்தர்கள் ரொம்ப சிம்பிள், எளிதான. சொல்ல போனா வேதமெல்லாம் ரொம்ப ஆழமான, அப்படி இப்படி எல்லாம் ரொம்ப புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கெல்லாம் இல்லை. புரிஞ்சு கொள்ள முடியாதது இருக்கிறத விட்டுருவோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், இங்கிலீஷ்னு சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான சத்தியம். அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில நம்ம அநேக காரியங்களை செய்யணும். ஒரு கல்யாணம் நடக்கணும், ஒரு வீடு கட்டணும், அல்ல ஒரு கார் வாங்கணும், அல்லது வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் எல்லாமோ நடக்கணும்னா அது நம்மாலே நடக்காது, நாம் நம்புகிற கர்த்தராலே நடக்கும். அதைத்தான் வாய்க்க பண்ணுதல். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், வேறு யாராலும் வராது. தாவீது சொல்றால, நான் நம்புகிறது அவராலே வரும். அதானுங்க நம்பிக்கை. நான் நம்புகிறது அவராலே வரும், என்னாலே நடக்காது. நான் பெரிய ராஜாவா இருக்கலாம், பெரிய ராஜா, 127 நாடுகளுக்கு ராஜாவா இருக்கலாம். எத்தனை நாடுகளுக்கு ராஜாவா இருந்தாலும் நான் நம்புகிறது என் கர்த்தராலே தான் வரும். அல்லேலூயா. அதனால்தான் தாவீது கர்த்தர் ஆண்டவரை அவ்வளவாய் தேடுகிறதுக்கு காரணம், அவ்வளவாய் இரவும் போலும் தேடுறதுக்கு காரணம். 1ஆம் சங்கீதத்தில் சொல்ற அந்த இரவும் போலும் தேடுறதுக்கு காரணம் என்னன்னா, என்னுடைய திறமையினாலோ என்னுடைய படிப்பினாலேயோ என்னுடைய அந்தஸ்தினாலேயோ இந்த காரியங்கள் ஒன்றும் நடக்காது. நான் செய்யற காரியங்கள் நடக்கணும்னா, அது வாய்க்கணும்னா நான் கர்த்தரை தேடணும். இதுதான் தாவீது நமக்கு சொல்லுகிற சத்தியம். இதுதான். அல்லேலூயா. அப்ப எந்த அளவுக்கு நம்ம கர்த்தரை தேடுகிறோம், எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவரை உண்மையா நேசித்தோம்னா நம்முடைய எண்ணங்களும் சிந்தைகளும் எல்லாம் அவர் மேலதான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர், ஆமா ஆண்டவர் ஆண்டவர் அப்படிங்கிறதா நம்முடைய மனம் போய்கொண்டே இருக்கும். அப்படி போய்கொண்டிருக்கும் போதுதான் இரவும் போதும் கர்த்தரை தியானிக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இந்த வேதத்தின்படியாக நம்ம இரவும் பகலும் இந்த வேதத்தை வச்சு படிச்சுட்டே இருக்க முடியாது. எப்படி 24 மணி நேரம் படிச்சுட்டு இருக்க முடியும்? வேலை செய்யணும், சாப்பிடணும், வீட்டு காரியங்களை எல்லாம் செய்யணும். எப்படி 24 மணி நேரம் முடியாது. அந்த 24 மணி நேரமும் உள்ளத்துல முடியும், இருதயத்துல தேட முடியும். இருதயத்துல தேட மனதிணங்கி இருக்கணும். நம்ம இருதயத்துல நினைவுகள் எல்லாம் அவராயிருக்க. நினைவெல்லாம் நீங்க தான். பாடுறோம், நல்ல பாட்டெல்லாம் பாடுறோம், என் நினைவெல்லாம் நீங்க தான் சொல்றோம். ஆமா, நம்முடைய எந்த நினைவு வந்தாலும், எந்த ஒரு காரியம் வந்தாலும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை தேடுவோமானால் கர்த்தர் நிச்சயமாக அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. மோசே யோசுவாவிடத்துல அந்த பெரிய பொறுப்பை ஒப்பு கொடுக்கிறார். இது இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து நடத்த வேண்டும், அவர்களை கானான் தேசத்திலே கொண்டு போய் கானான் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும். இந்த பொறுப்பை யோசுவாவிடத்திலே மோசே கொடுக்கிறான். கொடுக்கும்போது மோசே ஒரு காரியத்தை சொல்றான், பார்க்கணும். யோசுவாவின் புஸ்தகம் அங்கே 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். யோசுவா 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும். இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாய், சும்மா வாய்க்கிறது வாசிக்கிறதுக்கு இல்ல, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஒரு நிமிஷம், இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. ஏன் சொல்லப்படுது? இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கணும்னா இரவும் போல அதை தியானித்துக் கொண்டிருக்கணும். இரவும் போலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, இந்த வேதத்தை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் எழுதியிருக்கிறபடி நம்ம நடக்கணும்னா இந்த வேதத்தை தியானிக்கணும். வேற ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னபடியெல்லாம் நடக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் யாருக்கு வருது தெரியுமா? இந்த வேதத்தை வாசிக்காதவங்களுக்கு, இந்த வேதத்தை தியானிக்காதவங்களுக்கு தான் தெரியுது. அப்படி யோசிக்கிறாங்க. இல்ல, இந்த வேதத்தை தியானிக்கிறவங்களுக்கு தெரியும், ஆமா நிச்சயமாக நான் இந்த வேதத்தின்படி நடக்க முடியும். அல்லேலூயா. அதான்
இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்போ நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. அப்பொழுது வாய்க்க பண்ணுவாய். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இந்த வேதத்தின் மேல, ஆண்டவர் மேல அப்படி இருக்கணும். கர்த்தரை தேடித்து நம்ம எதை செஞ்சாலும் அது நடக்கும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு மாசத்திற்கு, மே மாதம் முழுவதுமாக, என்ன இவ்வளவு நாளும் அப்படி ஒரு பழக்கம் இல்லைன்னா, இந்த மே மாதம் முழுவதும் முதல்ல ஆண்டவரை தேடுங்க. எழுந்த உடனே ஆண்டவரை தேடுங்க. எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஆண்டவரை தேடுங்க. எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்களோ உங்க நினைவெல்லாம் ஆண்டவராக இருக்கட்டும். இந்த மே மாதம் மட்டும் அப்படி எடுத்துக்கொள்ளுமே, ஒரு ட்ரையல் பேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நம்ம செய்யற காரியங்கள் நடக்குதா அப்படின்னு ஒரு சோதிச்சு பார்க்கலாம். என்ன செய்வோம், இந்த வருஷம் இந்த மே மாதத்துல சில காரியங்களை நம்ம செய்யணும், நடக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும். அதற்கான முயற்சிகளை நம்ம செய்வோம். ஆனா முயற்சிகள் வாய்க்கப்பட வேண்டுமானால் இந்த மே மாதம் முழுவதும் ஆண்டவரை தேடணும். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அப்போ இந்த மாதம் முழுவதும் நம்ம கர்த்தரை தேடினோம்னா கர்த்தர் நாம் முயற்சி செய்யற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். இப்போ நம்ம அநேக முயற்சிகளை செய்து அது நடக்கல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னா அதுல ஏதோ ஒரு பகுதியை விட்டுட்டோம். எந்த பகுதியை விட்டுட்டோம்? அவன் கர்த்தரை தேடின நாட்களில். நம்ம கர்த்தரை தேடாம எந்த காரியத்தை செஞ்சாலும் அது வாய்க்காது. ஏன்னா அவர் ஒருவர் தான் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். இந்த மே மாதத்துல கர்த்தரை தேட உசியா ராஜா மனதிறங்கி இருந்தான்னு சொல்லியிருக்கல, அதே மாதிரி இந்த மாதத்துல கர்த்தரை தேட மனதிணங்குவோம். எப்ப தேடுறது? இரவும் பகலும் தேடுறது. உள்ளமெல்லாம் இயேசு, எண்ணமெல்லாம் இயேசு, சிந்தையெல்லாம் இயேசு. என் உள்ள முழுசும் அவர் தான் நிறைஞ்சிருக்கிறாரு. என் மனதெல்லாம் அவர் தான் இருக்கிறாரு. என் எண்ணம் முழுவதும் அவர் தான் நிறைஞ்சிருக்கிறாரு. எங்க பார்த்தாலும் அவர் தான் தெரிகிறாரு. எதை நினைச்சாலும் அவர் தான் தெரிகிறாரு. இப்படி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம எதை செஞ்சாலும் அது வாய்க்கும். யோசிப்பை குறித்து அப்படிதான் சொல்லப்பட்டது. அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அவன் எதை செய்தானோ கர்த்தரை வாய்க்க பண்ணினார். ஏன்னா கர்த்தரை தேட மனதங்கி கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தான். அவனுடைய திறமை அல்ல, அவன் அடிமை, அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன். அடிமைக்கு எப்படி திறமை இருக்க முடியும்? என்ன படிச்சிருப்பான்? ஒண்ணும் இல்லை. அவன் காரியங்கள் வாய்த்தது எது தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் கர்த்தரையே தியானித்துக் கொண்டிருந்தான். இந்த மே மாதத்துல எல்லா மாதத்தை விட இந்த மாதம் நம்ம கர்த்தரை அதிகமாய் தேட ஒரு தீர்மானம் பண்ணுவோம். கர்த்தருடைய வேதத்தை கொஞ்சம் தியானிப்போம். முடிஞ்சா இந்த மாசத்திலே வேதத்தை வாசித்து முடிச்சிட முடியும். இப்படி வேகமா வாசிக்கும் போது சில காரியங்கள் நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனா இந்த மே மாதத்துல கர்த்தரை தேடுவதற்கு மனதிறங்கும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதமெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீர், அதற்காய் நன்றி. உம்முடைய அற்புதமான கரங்களை வழிநடத்தினது, அதற்காய் நன்றி. இதோ இந்த மே மாதத்திலே வந்திருக்கிறோம். இந்த மே மாதம் முழுவதும் நாங்கள் உம்மை தேட மனதிறங்கி இருக்கிறோம். இந்த மாதத்திலே ஒரு சிறப்பு மாதமாக இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நேரமும் எங்களுடைய சிந்தை, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உம்மை தேடுவதற்கு மனதிணங்கத்தக்கதாக இந்த காலை வேளையில எங்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மனதிணக்கத்தை தாரும், ஒரு பெரிய எண்ணத்தை தாரும். இந்த மாதம் நான் கர்த்தரை தேடப் போகிறேன். இந்த மாதம் நான் கர்த்தரை தேடும் போது கர்த்தரின் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே
தீர்மானம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே உம்முடைய கரம் அவள் மேல் அமருகிறதை அவள் உணரட்டும். இந்த மாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக, இந்த மாதம் எனக்கு நான் செய்கிற காரியங்கள் வாய்க்கிற ஒரு மாதமாய் காணப்படத்தக்கதாக நான் கர்த்தரை தேட இப்பொழுது என்னுடைய மனதிலே தீர்மானம் பண்ணுகிறேன் என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரம் அமரட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீ சந்திப்பீராக. இந்த மாதம் ஒரு பெரிய வித்தியாசமான மாதமாக, தங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத மாதமாக, அவள் நினைத்த காரியங்கள் நடக்கிற மாதமாக இருக்கும்படியாக ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேக முயற்சிகள் செய்து தோற்று போன அநேகர் இங்கே இருக்கிறார்கள். அவள் செய்கிற காரியங்கள் எதுவும் வாய்க்காதனாலே கர்த்தர் மேல் வருத்தமாய் இருக்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவள் மேலே இந்த காலை வேளையிலே உம்முடைய வல்லமை ஆண்டவரே கடந்து வருவதாக. அவருடைய உள்ளத்திலே தெய்வீக சமாதானம், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே இப்பொழுது உம்முடைய வல்லமை அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் பாயட்டும். உம்முடைய வல்லமை அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அவளுக்குள்ளாய் கடந்து வரட்டும். தேவனுடைய கரம் அவர்களை தொடுகிறதை அவள் உணரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மே மாதம் ஒரு வித்தியாசமான மாதமாக இருக்கத்தக்கதாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அவளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்டபடி அது கர்த்தரால் வரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்து உடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் மீண்டும் வந்து சதா காலங்கள் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.